சிட்டியில் இருக்கும் ஏடிஎம் கவுண்டர்கள் பூட்டப்படும் நிலையில் இருக்கையில் புறநகரில் மதுரை வரை இருக்கும் ஐபிஐ ஏடிஎம்களில் கொள்ளை நடந்துள்ளது. இதில் ஒரு முக்கிய திருப்பமாக மற்ற வங்கிகள் ஐபிஐ வங்கியின் பண பரிவர்த்தனைகளை முடக்கி வைத்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்து 24 மணி நேரத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஹலோ, ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. இங்க இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் உடனே ஷட் டவுன் பண்ணுங்க. எதுக்கு சார்? அனாவசியமா கேள்வி கேட்காதீங்க. ஏன் பெர்மிஷன் இல்லாம எந்த ஸ்டாஃப் வெளியில போக கூடாது. சார், கோபி, கஸ்டமர்ஸ் வெளியே அனுப்பிட்டு டோர் லாக் பண்ணுங்க. ஓகே சார். எல்லாரும் வெளியே போங்க, வெளியே போங்க, வெளியே போங்க, வெளியே போங்க, சீக்கிரம். வெயிட், சார் கிட்டயும் மேடம் கிட்டயும் பேசுங்க. எதையோ பெருசா கிழிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்த உங்க பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் எங்க ஜென்டில்மேன்? ஊரை விட்டு ஓடிட்டானே. உங்க பேங்க், உங்க கஸ்டமர்ஸ், போன படத்தையும் நீங்களே திருப்பி கொடுக்க போறீங்க. விசாரிக்கிறதும் உங்களோட ஆள் தான். அப்போ திருடன உங்க ஆள் தானே ஜென்டில்மேன்? திருடன் யாரா இருந்தாலும் பிடிக்கிறது போலீஸ் கடமை. அவனை நாங்க பிடிச்சிருவோம். அன்னைக்கு பெருசா பீத்திக்கிட்ட பிடிச்சி அவனை இன்னைக்கு காலையில பேப்பர்ல படிச்ச போலீஸ்காரங்களோட திறமைய. மோசடி பண்றவனை பத்தி தகவல் கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் ரிவார்டு கொடுக்குறீங்களாமே. ஐயோ, நாங்கெல்லாம் பிலோ ஆவரேஜ் கம்ப்யூட்டர் லிட்ரஸி இருக்கிற ஆளுங்களாச்சே. சில நேரம் அப்படிதான் இருப்போம். ஆனா துப்பறியும் புலியும் ஒண்ணு கிழிக்கலையே. நாங்க கிழிக்க வேண்டியதுல எப்பயோ கிழிச்சிட்டோம். மிஸ்டர் மேனன், இதோ நீங்க எனக்கு கொடுத்த அசைன்மெண்டோட ஃபைனல் ரிப்போர்ட். திருட்ட பத்தின சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷனோ அதோட டீடைல்ஸ் இதுல இருக்கு. கோ த்ரூ இட். செத்தவனுக்கு எதுக்கே ஜாதகம்? பேங்க்குக்கு எதிராக ஆர்பிஐ மானிட்டரியம் டிக்ளேர் பண்ணிருக்க ஜென்டில்மேன். அது வீதி. அப்புறம் என்ன, வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பிடுவல? இன்னும் போக வேண்டியது தானே சார்? என்னோட வேலையை முடிஞ்சிருச்சுல, அப்ப நானும் கிளம்பட்டுமா? ஹலோ, அவசரப்பட வேணாம். கஸ்டமர்ஸோட சீக்ரெட் கோட் டேட்டாஸ் எல்லாம் சிஸ்டம் எடுக்கு தானே முழுசா தெரியும். அத பத்தி மேடம் கிட்ட கொஞ்சம் தெளிவா விசாரிக்க வேண்டியிருக்கு. இங்க வச்சுல, என் ஆபீஸ்ல. இப்ப கூட்டிட்டு போல, வந்தா போதும். அதான் போலீஸ் பவர். ஓகே? அஞ்சனா அரோரா. நீ இன்னும் அதை விடல. அவளை அன்னைக்கே விட்டண்டா. பழசு ஞாபகப்படுத்தி தேவையில்லாம டார்ச்சர் பண்ற. டேய், நீ நூல் விட்டுக்கிட்டு இருந்த அந்த மார்வாடி ஃபிகர் மேல எனக்கு பாச ஃபீலிங் இருந்தது என்னமோ உண்மைதான். அதுக்காக நான் கொஞ்சம் ட்ரையும் பண்ணேன். ஆனா அவ அபார்ஷன் பண்ணதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், அவளை மனசுல இருந்து தூக்கி வெளியே போடுற மச்சான், விடு. கோபி, அப்போ ஒரு பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு நான் சொல்ல போறது இல்ல. எனிவே, குட் லக். வெங்கி, நாளைக்கு நான் திரும்ப போறேன். என் வேலை முடிஞ்சது. ஓ, அப்போ ராபின்ஹுட் ஃப்ரீ. ஓ, அவனோட ஸ்கிரீன் பிளேல எனக்கு பெரிய ரோல் இருக்க மாதிரி தெரியல. சொல்லுங்க சுந்தரம். எந்த பெரிய இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் போலீஸ்ல போய் சொல்லுங்க. எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? சார், உங்களோட பெரிய கஷ்டம். சரி சொல்லுங்க. பேங்க் மேல பகை இருக்கிற யாராவது இதை செஞ்சிருக்கலாம்னு அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஆங்கிள் ஒரு இன்ஃபர்மேஷன் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு சார். ஓகே சுந்தரம், இது நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். நம்ம 2 பேருக்கு மட்டும். ஓகே, டூ ஒன் திங் இமிடியட்லி. அடுத்த ஃப்ளைட்டுக்கு 2 டிக்கெட் போட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே? என்ன, கிளம்பியாச்சா? கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். சித்தார்த்,
ஹெட் ஆபீஸ்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணப்பவே எடுத்து வச்சுட்டேன். இந்த கேஸுக்கு இது உபயோகப்படுமா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு போட்டோ மட்டும் இந்த ஃபைல்ல இருக்கு. இந்தாங்க. சித்தார்த் சென்னை ஐஐடில எலக்ட்ரானிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். 24 வயசுல இந்த பேங்க்ல சிஸ்டம் மேனேஜரா ஜாயின் பண்ணார். இஸ் எ பிராமின் பாய். பின்னாடி அட்ரஸ் இருக்கு.